மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அது முடிச்சுட்டு உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் பொருட்டு சென்னையில் தூர்வாரி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அடையாறு, நாராயணபுரம் ஏரி, இது மாதிரி வேளச்சேரி இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு ரூபாய் 42 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் கேட்கப்படும் நிலையில் உள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள 10,186 கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள் புனரமைக்கும் பணிகள் விபி கிராம் திட்டத்தின் கீழ் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 6 லட்சம் பேருக்கு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 150 நாட்கள் வேலை கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதுக்கு தகுந்தால் போல் மாண்பு முதலமைச்சர்கிட்ட வரவு செலவு பணம் அதற்குண்டான நிதி கண்டிப்பாக ஒதுக்கி அது பண்ணுவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி கிளப் மூலமாக ஒரு 700 ஏரி குளங்களை தூர் வாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்ஆர் ஃபண்டிலிருந்தும் தூர் வாரத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக மேட்டூர் கிழக்கு கரை வாய்க்கால், ஈரோடு மாவட்டம் மேற்கு கரை வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படும். ஜூலை முதல் வாரத்திலே திறக்கப்படும். ஜூலையிலே மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தாலே திறக்கப்பட முடியவில்லை. ஆகவே இப்போ தண்ணீர் மேட்டூர் அணைக்கு நீர் வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 83 அடி வந்து விட்டது. 14,000 அடி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூர் கிழக்கு கரை வாய்க்கால், மேற்கு கரை வாய்க்கால் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒவ்வொரு ஆண்டும் குடித நீருக்காக 15 நாள் திறக்கப்படும். வறட்சியான காலத்தில் அதை தண்ணீர் திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதோட மேட்டூர் அணை நீர் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அணைக்கு தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதால் 15 நாளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த 2 திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வருவராக என்னை தங்கள் வாயில அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் பல நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதில் ஒன்று எங்களுடைய திருவண்ணாமலை ஆன்மீக நகரும் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அப்படி தரம் உயர்த்துகிற பொழுது ஒரு மாநகராட்சியின் சுற்றி இருக்கிற ஊராட்சிகளை அதில் இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் 18 ஊராட்சிகளை திருவண்ணாமலை மாநகராட்சியில் இணைத்திருக்கிறார்கள். இந்த 18 ஊராட்சி மன்ற தலைவர்களும் தீர்மானம் போட்டுத்தான் அந்த நகராட்சியிலே நாங்கள் மாநகராட்சியாக வருவோம் என்று தீர்மானம் போட்டு கொடுத்துத்தான் அப்பொழுது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் இன்னும் மாநகராட்சிக்கு வேண்டிய வசதிகள்லாம் எங்கள் கிராமத்திற்கு இன்னும் வரல. அதோடு மட்டுமல்ல, இன்னும் வார்டு வரையறுக்கப்பட்டு தேர்தல் இன்னும் நடைபெறவில்லை. இன்னும் ஊராட்சி நிலையில் தான் இருக்கிறது. சாலைகள் விரிவாக்கமோ அல்லது மின்விளக்குகளோ இது போன்ற எல்லாம் இல்லை. அதே ஊராட்சியாகத்தான் இருக்கிறோம். மாநகராட்சி தேர்தல் நடக்கிற பொழுது அப்பொழுது அந்த மனநிலைக்கு அந்த வாக்காளர் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ என்ன மக்கள் கேட்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஊராட்சிகளுக்கெல்லாம் அந்த 125 நாள் வேலை வாய்ப்பு இருக்கிறதே, அந்த 125 நாள் வேலை வாய்ப்பு மாநகராட்சி தேர்தல் வருகிற வரை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். அது இந்த 18 ஊராட்சியில் இருக்கிற பொதுமக்கள் கேட்கிறார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இந்த கனியோடு பரிசீலனை செய்தால் இந்த 18 ஊராட்சிகளுக்கு இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுடைய பதிலுரையிலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன்.